பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. இந்த வருடத்திலே கர்த்தர் மறுபடியும் இந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு தேவன் அனுகிரகம் பாராட்டினபடினால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வருடத்திலே இந்த நாளிலே விசேஷமாய் இந்த வருடத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் இன்றைக்கு இப்பொழுது பேச ஆசைப்படுகிறேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று இந்த வருடத்திலே அவர் வாக்குரைக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, நல்ல தேவனுடைய வாக்கு தத்தம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. அது இன்றைய காலளவும் அதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்விலே இழந்து போனவைகள் அல்லது நம்முடைய பின்மாற்ற நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களிலே அவர் மன்னிப்பை அருளி நம்மை மறுபடியும் அவர் கட்டுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனை விட்டு பொல்லாதவைகளை செய்த போதும் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு மறுபடியும் இந்த ஜனத்தை நான் கட்டுவிக்க வேண்டும், மறுபடியும் இவர்களை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய பிறப்பு, மரித்தல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் எதற்காக வந்தார், ஏன் அவர் பாடுபட்டார், ஏன் பாடுபடுகிறார் என்பதையெல்லாம் சுட்டி காண்பிக்கிற ஒரு வேத வாக்கியமாக இருக்கும். அதிலே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் அடைந்தார் என்று அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் அவர் இரக்கமுள்ளவராய் நம்மை மீட்கும் தெய்வமாய் அவர் காணப்படுகிறபடினாலே மறுபடியும் இந்த வேத வாக்கியத்தின்படி, எரேமியா 31:4 மறுபடியும் அவர் நம்மை கட்டுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் கட்டப்படுவோம். உங்கள் வாழ்க்கையிலே இடிந்து போன நிலையிலே, உடைந்து போன நிலைகளிலே இருக்கிறீர்களா? உங்களால் பாவத்தை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை தீமைகளும் பாவங்களும் சாபங்களும் அணுகாதபடிக்கு உங்களை அவர் எடுப்பித்து கட்டுகிற தெய்வமாயிருக்கிறார். தாவீது விழுந்து போனான், ஆனால் தேவன் அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறவர் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பொருளாதாரத்தையும், நம்முடைய சபைகளையும், நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற சகல காரியங்களிலிருந்து தேவன் நம்மை கட்டுவிக்கிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். திருமணமாகாத நிலையில் வாழ்கிறீர்களா? திருமணம் என் பிள்ளைக்கு நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளை இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உங்கள் பிஸ்னஸை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கையிட்டும் செய்யும் காரியங்களிலே தேவனுடைய கரம் இருந்து உங்களை 1000 மடங்கு அது பெருகச் செய்யக்கூடியதாய் காணப்படும். நிச்சயமாக அவருடைய வார்த்தைகளில் நீங்கள் நிலைத்திருங்கள். தேவன் உங்களை எடுப்பித்து கட்டுகிறவர் மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும் தெய்வமாயிருக்கிறார். சொந்து போகாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. God bless you.